திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கமிட்டி முன்பாக இந்த மசோதாவை பரிந்துரைக்க மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்த கமிட்டி மூலம் மாநில சட்டப்பேரவைகளின் சபாநாயகர்களுடன் ஆலோசனை நடத்தவும் அரசு மும்முரம் காட்டுகிறது. இந்த மசோதாவுக்கு 50% மாநிலங்களின் ஒப்புதல் அவசியமில்லை என்பதும் பரிந்துரைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆயினும் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுடன் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது மாநிலங்களை சார்ந்திருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா சாதாரண சட்ட மசோதாவாகவே நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிகிறது. இதற்கு அரசியல் சாசனத்தில் எந்த திருத்தமும் தேவைப்படாது என்றும் தகவல்கள் கூறுகின்றன. 3 சட்டப்பிரிவுகளில் திருத்தம், ஏற்கனவே உள்ள பிரிவுகளில் புதிதாக 12 துணை பிரிவுகள் சேர்க்கப்படும் என்று தெரிகிறது. மொத்தம் 18 திருத்தங்கள் இதற்கு தேவைப்படும் என்று கூறப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை 2 கட்டங்களாக கொண்டு வரலாம் என ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு தனது பரிந்துரையில் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் இக்குழு அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்தது. அந்த பரிந்துரைகளை கடந்த செப்டம்பர் மாதம் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. மக்களவை, மாநில சட்டமன்றங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த உயர்மட்ட குழு பரிந்துரை அளித்திருந்தது. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதற்கு எந்தெந்த பிரிவுகளில் திருத்தம் செய்ய உயர்மட்ட குழு பரிந்துரைகளை அளித்துள்ளது என்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்ய வேண்டியது அவசியமா என்ற கேள்வியும் எழுகிறது. இது தொடர்பாக விவரிக்கிறார் மூத்த செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியன். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த நரேந்திர மோடி அமைச்சரவை எத்தகைய சட்ட திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது என்பதை மத்திய அரசு அறிவிக்காத நிலையில் ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரை அடிப்படையிலேயே இந்த சட்ட திருத்தங்கள் அமையும் என கருதப்படுகிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு சட்டப்பிரிவு 82 மற்றும் 83 ஆகியவற்றிலே திருத்தங்களை செய்ய வேண்டும் என பரிந்துரை அளித்திருந்தது. அதாவது மக்களவை மற்றும் சட்டசபைக்கு ஒரே நேரத்திலே தேர்தல் நடத்துவதற்கான சட்ட திருத்தங்கள் மற்றும் மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளின் ஆயுட்காலத்தை ஒரே சமயத்தில் முடிவடைய வைப்பதற்கான சட்ட திருத்தங்கள் ஆகியவை. இதை தவிர உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்றால், அதாவது மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு தேர்தல் நடக்கும் போதே உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் மாநில சட்டசபைகளில் 50% இந்த சட்ட திருத்தங்களுக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும். அப்படி அல்லாமல் மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு மட்டும் தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவதென்றால் மாநில சட்டசபைகளின் ஒப்புதல் தேவையில்லை எனவும் ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை தவிர டெல்லி, புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டசபை இருப்பதால் இவற்றுக்காக ஒரு தனி மசோதாவை கொண்டு வர வேண்டும். ஆகவே ஒட்டுமொத்தமாக ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 16 சட்ட திருத்தங்களை மத்திய அரசு தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து. திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ
கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகா தீபத்தை காண தயாராகுங்கள்.